ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிட்னி கல்லை கரைக்கக்கூடிய உணவுகள் பத்தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிட்னி கல்லுனா என்னென்னு சொல்லிடுறேங்க. நம்ம உடம்புல சேரக்கூடிய உப்பு சத்து தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கல்லுன்னா நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய கல் கிடையாது, அது உப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம உடம்புல உப்பு சத்து கூடுதலாக சேரும்போது இந்த கிட்னி கல் உண்டாகுதுங்க. இப்போ கிட்னி கல் உப்பு சத்து கூடுதலாக போகிறனால தான் உண்டாகுதா கேட்டால் இல்லைங்க, கிட்னியோட ஃபங்க்ஷன் கம்மியாகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இப்போ கிட்னி ஒரு நாளடைவில் என்னென்னா அதனுடைய ஃபங்க்ஷன் கம்மி பண்ணிடுது. அது போக அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதனால தாங்க கிட்னி கல்லே முக்கியம் மட்டும் வருது. இப்போ கிட்னி கல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்றபடி நம்மளும் உப்பு கூடுதலாக கொஞ்சம் சாப்பிடும்போது அது கிட்னி கல்ல ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகுதுங்க. இப்போ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க, வாட்டர் சரியாக குடிக்காது தாங்க. இப்போ வாட்டர் இன்னைக்கு எத்தனை பேர் கரெக்டாக ஒரு 5 லிட்டர் வாட்டர் குடிக்கிறோம்? முக்கியமாக கோடை காலங்களில் 5 லிட்டர் கம்பல்சரி, மற்ற டைமில் ஒரு 3லேருந்து 5 லிட்டர். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் சொல்லி பார்க்கும்போது 5 லிட்டர் டெய்லி குடிக்கணுங்க. எத்தனை பேர் குடிக்கணும்னு தெரியல, அதனால தான் கிட்னி கல்லே வருது. நம்ம பாடி அவ்வளோ சீக்கிரமாக கிட்னி கல் அதெல்லாம் ஃபார்மேஷன் ஆக விடாதுங்க. ஏன்னா ஹார்மோன்ஸ்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணுது. இது என்சைம்ஸ் இந்த கிட்னியில் இருக்குது, ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிட்னி கல் ஃபார்மேஷன் ஆக விடாது. நம்ம டெய்லி சில தவறான பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுறதால தாங்க கிட்னி கல் வருது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் குடிக்கிறதே கிடையாது. முக்கியமாக வெயில் காலங்களில் கூட கண்ட ஒரு ஜூஸுகளை குடிச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கும். அது ஒரு நல்ல ஜூஸ் குடித்தாலும் பரவாயில்ல, ஒரு மோர் மாதிரியான ஐட்டங்கள் குடித்தாலும் பரவாயில்ல. ஆனால் என்னென்னா கண்ட ஜூஸை குடித்து நம்ம அதுலேயே நம்மளுடைய தாகம் தீந்துறது இல்லையா, அதனால் வாட்டர் குடிக்கிறதே கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்க, தாகத்துக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே வாட்டர் தாங்க, ரெண்டாவது தான் மற்றதெல்லாம். ஓகேவா? என்ன தான் ஒரு மோர் அதெல்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாட்டர் தான். வாட்டருக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அதனால் வாட்டர் குடிக்கிறது கம்மியானனால தான் இன்னைக்கு கிட்னி கல் ஸ்டோன் ஃபார்மேஷன் எல்லாமே வருது. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோன் ஃபார்மேஷன் கொஞ்சம் இது வந்துருச்சு. இப்போ ஸ்டோன் ஃபார்மேஷன் வரும்போது வயிறு வலி வரும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வயிறு வலி வராதுங்க, முதுகு சைடில் தான் வலி வரும். எல்லாரும் இது முதுகு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினால் ஒரு முதுகு வலி வருது இல்லையா, அதனால தான் முதுகு வலி இல்லைன்னா கேஸ் ஃபார்மேஷனால் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியாக பார்க்கும்போது கிட்னியில் கல் இருக்கும். அது எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நமக்கு இது தெரிய வரும். அப்போ இந்த கிட்னி கல் முதுகு சைடில் ஓரமாட்டு வலி இருக்கும், ஒரு ஆர்ச் மாதிரி வலி ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி இருந்தாலே கிட்னிகள் இருக்குமோ நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போ கிட்னிகள் இருக்கும்போது ஆரம்ப ஸ்டேஜ் காலகட்டத்தில் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு உணவின் மூலமாகவே நம்ம இது சரி பண்ணிடலாம். ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் போகும்போது தான் அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட்லாம் இது மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. இது இன்னைக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம உணவின் மூலமாக சரி பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உணவின் மூலமானா என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் சத்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இது வாட்டர் தான். ஆனால் கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகிட்டுனா வெறும் வாட்டர்னால மட்டும் க்யூர் பண்ண முடியாது. அதுக்கு சில ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை டெய்லி சாப்பிட வேண்டும். ஓகேவா? இது ஒரு மாத கணக்கில் சாப்பிட்டீங்கன்னா அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இது வாட்டர் மெலன். வாட்டர் மெலன் ஒரு முக்கியமான இதுங்க. ஏன்னா வாட்டர் மெலனில் தான் ஃப்ரூட்ஸ்லேயே நீர் சத்து கூடுதலாக இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் பல ஃப்ரூட்ஸில் எதில் நீர் சத்து கூடுதலாக இருக்குதுன்னு போட்டிருக்கேன், அதை வேணால் பாருங்கள். அது சூடை கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ இது வாட்டர் மெலனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீர் சத்து கூடுதலாக இருக்குது. அது இல்லாமல் மற்ற ஃப்ரூட்ஸில் உள்ள மாதிரி விட்டமின் சத்துகளும் கூடுதலாக இருக்குது. அப்போ கிட்னிகளை கரைக்கிறதுல வாட்டர் மெலன் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. அப்புறம் பப்பாயா. பொதுவாக இது பப்பாயா பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்குக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அது வைரலுக்கு நல்லது. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த வைரல் ஃபீவருக்கெலாம் இந்த பப்பாளி இலை இருக்குல்ல, ஜூஸ் போட்டு இது குடித்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கெலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு வைரலுக்கு பப்பாளி இலை நல்லது மாதிரி பப்பாளி நல்லது தாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, இப்போ கிட்னிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பப்பாளி பொதுவாகவே வயிற்றுக்கு பப்பாளி நல்லது. அப்படி பார்க்கும்போது கிட்னி வயிறு சைடு தான் இருக்குது. அப்போ அதுக்கு ரொம்ப நல்லது. அதிலிருந்து நீங்கள் இது புரிஞ்சிக்கலாம் இல்லையா, பப்பாளி. அப்புறம் ஆப்பிளுங்கிறது காமன், எல்லா இதுலேயும் கரெக்டாக வந்துடும். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஆப்பிள் கொடுக்கும், ஏன்னா பல சத்துக்கள் உள்ளது, ஒரு நீர் சத்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. அதனால் ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இந்த 3 ஃப்ரூட்ஸையும் டெய்லி உணவில் ஃபுட் எடுத்துக்கணும். முக்கியமாக ஃபஸ்ட் இடம் வாட்டர் மெலன் தான். வாட்டர் மெலனை டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீர் சத்து கூடி இந்த கிட்னிக்கல் கொஞ்சமாக ஸ்டோன் ஃபார்மேஷன் இதாவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா கிட்னிக்கல்ல கரைக்கக்கூடிய 3 காய்கறிகள் பார்த்தாங்க இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ 3 காய்கறிகளில் ஃபஸ்ட் இடத்துல பாகற்காய். பார்த்தீங்கன்னா அது கசப்பாக இருக்கும் இல்லையா, இன்றைக்கி பல பேர் அது சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக சாம்பார் மாதிரியான ஐட்டங்களில் சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பாகற்காய் பார்த்தீங்கன்னா, இந்த பாகற்காய் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது இல்லையா, பல பேர் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னிக்கல்ல கரைக்கிறதுலேயும் முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. அது பாகற்காய் நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது கோவக்காய். கோவக்காயின்னு சாப்பிட்டீங்கன்னா கோவக்காயும் அது கிட்னிக்கல்ல கரைக்கிறதுக்கு
உதவுதுங்க. அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். அப்புறம் வெண்டைக்காய். வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இங்கிலீஷில் வந்து லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. இப்போ வெண்டைக்காய் வந்து மூளைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்னிக்கெல்லாம் கரைக்கிறது அதில் பசன்னு ஒரு தன்மை இருக்கும். அது கிட்னிக்களை கரைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ இந்த 3 காய்கறிகளையும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஃப்ரூட்ஸு 3 காய்கறிகள் சிம்பிளாக. ஓகே, இன்னும் நிறைய உண்டு இருந்தால் இந்த 3 தான் எஃபெக்ட். ஓகேவா, நான் உங்களுக்கு சொல்கிறதுல எஃபெக்டானது ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதை நான் சொல்கிறேன். அப்போ இந்த 3 வகையான ஃப்ரூட்ஸையும் 3 வகையான காய்கறிகளையும் சாப்பிட்டீங்கன்னா கிட்னிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். இதை மாதக்கணக்கில் சாப்பிடணும். ஏன்னா இது வந்து மருந்து மாத்திரை இல்லையங்க, இது சாப்பாடு தானே, அதெல்லாம் மாதக்கணக்கில் சாப்பிடுங்க. அப்புறம் வாட்டர் நிறைய குடிங்க. ஒரு நாளைக்கு 5 லிட்டர் வாட்டர், நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் சொன்ன மாதிரி 5 லிட்டர் கேனில் எடுத்து வச்சு கொஞ்சம் குடிங்க. ஸோ இந்த மாதிரி குடிச்சுங்க. இந்த 3 வகையான காய்கறிகள் 3 வகையான ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து வாட்டர் 5 லிட்டர், இது தாங்க ட்ரீட்மெண்ட்டு. இதை வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்டு க்ளீனாக தெரியும். நான் சொன்ன ஃபுட் ஐட்டத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி மிகவும் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கிட்னிக்கல்ங்கிறது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். சொசைட்டி ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் இருக்குது. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒன் செகண்ட் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களை க்ளீனாக வந்து அடையும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.